ஊடக சகோதரர்கள் எனக்கு தொண்டை சரியில்லை, அதனால நான் எங்கள் தலைவர் பேசிட்டு இருக்கேன். ஊட்டியை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே தேயிலைக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி அனிமல் கான்ஃப்ளிக்ட் அதுக்கும் ஒரு தீர்வு காண்பதற்கு சொல்லியிருக்கிறோம். ஊட்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி அடைந்த பகுதியாக வர வேண்டும். ஏன்னா இங்கிருந்து அதிகமான இளைஞர்கள் பெங்களூருக்கும், இங்கிருந்து அதிகமான இளைஞர்கள் கோயம்புத்தூருக்கும், இங்கிருந்து அதிகமான இளைஞர்கள் சென்னைக்கும், ஹைதராபாத்துக்கும் ஐடி ஃபீல்டுக்காக போகிறாங்க. இந்த பகுதியில் ஒரு ஐடி பார்க் வந்தால் நல்லா இருக்கும்ன்றது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு டூரிசம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக டூரிசம்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று. ஊட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு டூரிசம் ஹப் கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்னைக்கு நாங்கள் ஹிமாலயாவில் நார்த் ஈஸ்டாவிலாம் மலைகள்லாம் குறைந்து டனல்லாம் போட்டு நம்ம இன்னைக்கு பெரிய அளவில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போயிட்டு, அதனால் இங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர், பெங்களூர், மைசூர், அதே மாதிரி சென்னை இதெல்லாம் இணைக்கிறது ஒரு பெரிய விஷயமாக இல்லை என்பது தெரியும். இதுக்கு ஒரு விசன் வேணும். அதனால தான் நம்முடைய பிரதமர் அவர்கள் ஒரு அடுத்த 25 ஆண்டுகளுக்கான விசனை வைத்திருக்கிறார்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு நாமும் ஒரு அடுத்த 25 ஆண்டுகளுக்கான விசனோடு தான் களத்தில் இறங்குவோம் என்றதையும் சொல்லிக்கொண்டு, அதே போல் இந்த நிலச்சரிவுக்கு அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பது, அதையும் நாம் ஏற்படுத்தி கொடுப்போம் என்பதையும் நம்ம சொல்லிக்கொண்டு, இரண்டாவதாக மிக முக்கியமானது மக்கள் ஊழலுக்கு எதிராக இங்கே வரணும் அப்படின்றது தான் மக்கள் விரும்புகிறார்கள். இன்றைக்கு 2Gயா மோடிஜியா என்றால் மக்கள் எல்லாம் மோடிஜியின் பக்கம் தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். 2G உங்களுக்கு தெரியும், 2Gயினுடைய வழக்கு நம்மளுடைய ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. விசாரணை அது ஜட்ஜ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அவங்க இந்த வழக்கு இதில் முகாந்திரம் இருக்கிறது, அதனால் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுவோம் அப்படின்ட்டு அப்பீலுக்கு முகாந்திரம் இருக்கிறது, அதனால் அப்பீலுக்கு எடுத்துக்கொள்வோம்ட்டு அப்பீல் எடுத்துட்டு அந்த அப்பீல் டே டு டே அஃபேர்ஸில் நடத்த போகிறார்கள். அந்த தகவலையும் உங்ககிட்ட சொல்லிட்டு, எங்களை பொறுத்தளவுக்கு எங்களுடைய மாநில தலைவர் அல்லது எங்களுடைய தேசிய தலைவர்கள், எங்களுடைய பிரதமர் அவர்கள் இந்த ஜனநாயகம் கட்டி காப்பாற்ற வேண்டும். இந்த ஜனநாயகத்தில் இந்தியா நாடு தான் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அந்த ஜனநாயக நாட்டில் வாக்குக்கு மதிப்பு இல்லைன்னு அதுதான் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னது. வாக்குக்கு மதிப்பு இல்லை. அந்த வாக்குக்கு மதிப்பு சொல்றதுக்கு நாங்கள் இல்லை. வாக்கு வாக்காளர்கள் நியாயமாக வாக்களிக்க வேண்டும். அந்த வாக்காளர்களுக்கு அவர்களுடைய மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும். அதனால எங்களுக்கு பணத்தின் மேல நம்பிக்கை கிடையாது. 2Gல கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறவங்க வேணா பணத்து மேல நம்பிக்கை வச்சு வரலாம். ஆனா எங்களுக்கு நம்பிக்கை மக்களுடைய வாக்கு மேல நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் 10 ஆண்டுகளாக கடந்த 10 ஆண்டுகளாக வளர்ச்சியை செய்திருக்கிறோம். இந்த வளர்ச்சி மேல நம்பிக்கை இருக்கிறது. எங்களுடைய பிரதமர் அவர்கள் மேல மக்கள் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எங்கள் மாநில தலைவர் அவர்களுடைய எண் மக்கள் யாத்திரை மக்கள் அதிக அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் சகோதரிகள் அந்த அளவுக்கு எங்கள் கட்சியில அவர்களுடைய செயல்பாடு, அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல அந்த ஆட்சியினுடைய இயலாமை, இதெல்லாம் நம் மக்கள் இடத்துல எடுத்துதான் நாம் வாக்கு கேட்கிறோம். அதனால 2Gல பணத்தை கொள்ளையடித்தவர்கள் வேணால் பணம் வைத்து வரலாம். ஆனால் நாங்கள் நேர்மையான சுத்தமான அரசியல், ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசியலாக இருக்கிறது. அதனால நாங்கள் எங்களுடைய தலைவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்களோ அந்த முடிவு தான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம். இதுக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.